நாம் இப்போ உணவு சாப்பிடுவோம். இந்த உணவு செரிப்பதற்கான அந்த பணியில் சீரண உறுப்புகள், உடல் உறுப்புகள்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும். உள்ள போடுறது தான் நம்ம வேலை. அடுத்த வேலைனா அவன் வேலை. இப்போ அந்த இறைவனுடைய பணிக்கு நம்ம இடையூறா எதையும் செய்யக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிறிது நேரம் மூலாதார மையத்தில் மனதை செலுத்தி, நம்ம படுக்க இடம் தான் எல்லாரையும் படுக்க வச்சுப்போம். இப்போ அது மாதிரி இல்லாததுனால உட்கார்ந்த நிலையிலே நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு நான் சொல்ற மாதிரி நீங்க மூலாதார மையத்தில் கவனிங்க. அதுக்கப்புறமா ஒரு சில முறைகள் அஸ்வினி முத்திரை நாம் செய்யணும். பொதுவாகவே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அஸ்வினி முத்திரை பண்ணுனா உணவு அவ்வளோ சீக்கிரம் அப்படியே கஷ்டமாக சிரிச்சுவோம், உடலாற்றலாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம காலத்தினுடைய கட்டாயம் நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுனால நமக்கு அதை ரிலாக்ஸாக பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோங்க, நரம்பூக்கம் என்ற அஸ்வினி முத்திரை பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, அஸ்வினி முத்திரைன்றது எவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம அஸ்வினி முத்திரை செய்யறதுக்கு எத்தனை செகண்ட்ஸுங்க, ஒரு முறை நம்ம அஸ்வினி முத்திரை செய்யணும்னா எத்தனை செகண்ட் பண்ணணும்? 4+1 இல்லையா? ஸ்டெப் இப்போ சாதாரணமாக இப்படிதான் இருக்குது. நம்முடைய மலத்வாரம் லாக் ஆகி தான் இருக்குது. இதை நான் 4 செகண்ட்ஸுக்கு கவுண்ட் பண்ணுவேன். 1ன்னு சொல்லும் போது நீங்கள் சொல்லணும், 2 இன்னும் கொஞ்சம், 3 இன்னும் கொஞ்சம், 4ன்னு சொல்லும் போது ஃபுல் டைட் பண்ணணும். நான் ரிலாக்ஸ்ன்னு சொல்லும் போது நீங்கள் யூஸ் சரி. அப்போ நான் உங்களுக்கு உங்களுடைய பயிற்சிக்கு இங்கேருந்து நான் கவனிப்பேன். ஏன்னா அந்த நிலையில நாம அந்த உணர்வோடு அந்த பயிற்சியை பண்ணும் பொழுதுதான் அது உந்து சக்தியாக ஜீரண உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜியா மாறும். சரிங்க. அப்போ அந்த மாதிரி நான் சொல்ற அந்த நேரம் வரைக்கும் நம்ம அது மாதிரி பண்ணிட்டு திரும்ப நான் சொல்லுவேன், மூலாதாரத்திலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, மூலாதாரத்திலே நினைவு வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை தொடர்ந்து நாம உடற்கிளர்ச்சி பயிற்சி செய்வோம். வாழ்க்கை இப்போ நல்லா சேர்ல சாஞ்சு உட்காரு, காலை முன்னாடி நல்லா நீட்டு, முன்னாடி உங்களுக்கு தள்ளி விட்டுறாரு, நல்லா கேப் இருக்கிற இடத்துல நல்லா ஃப்ரீயா இருக்கும். காலை பின்னாதீங்க, கையை போக்காதீங்க, முதுகந்தத்தை நல்லா சாட்சி வைங்க, தலையை மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தூங்கும் போது அப்படி டக்குன்னு விழுந்தா சில நேரம் அந்த பெயின் வரும். அதனால உங்களுக்கு எப்படி இருந்தா ஒரு இணக்கமா இதமா இருக்குதோ அது போல அப்படியே உங்க உடம்ப நீங்க வச்சுக்கணும். கையெல்லாம் எப்படி வச்சாதான் நல்லா இருக்கா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை மடியில வச்சிருந்தா நல்லா இருக்குதா அப்படி வச்சுக்கோங்க. நல்லா ஷோல்டர் எல்லாம் அப்படி தளர்வா வச்சுக்கோங்க, ஸ்டிஃபா வேண்டாம். கண்கள் அமைதியா முடிக்கணும். இப்போது உடல் தளர்த்தல் பயிற்சியினை செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நாம் உண்ட உணவினுடைய சீரணத்திற்கான சக்தியை, ஆற்றலை சீரண உறுப்புகளுக்கு கொடுத்து அதைத் தொடர்ந்து உடல் தளர்த்தல் பயிற்சியினை செய்ய இருக்கின்றோம். உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதையும் நல்லதொரு தளர்வான நீரே இருக்குமாறு அமர்ந்திருக்கின்றோம். உச்சியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு செல்களும் நல்லதொரு தளர்வான அமைதியான இனிமையான நிலையிலே அமர்ந்திருக்கிறது. இப்போது
மனதை சுவாசத்தோடு இணைத்துக் கொள்வோம். உள்ளே செல்லக்கூடிய மூச்சுக்காற்று, உள்ளே சென்று வெளியேறக்கூடிய மூச்சுக்காற்று, இந்த இரு இயக்கங்களின் மீது மனம் முழுவதுமாக லயமாகட்டும். சுவாசத்தோடு இணைந்த மனம் முழுவதுமாக உடலுக்குள்ளாக லயமாகி கொண்டிருக்கிறது. மனதோடு இணைந்த சுவாசம் மெல்ல மெல்ல அமைதி நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. சுவாசத்தின் அலை நீளம் படிப்படியாக குறைந்து அமைதியான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சுவாசத்தோடு இணைந்துள்ள மனதை மூலாதார மையத்திற்குள்ளாக நிலைக்கச் செய்வோம். மனம் முழுவதும் மூலாதார மையத்திற்குள்ளாக ஆழ்ந்து நிலைத்து நிற்கட்டும். உடலின் மையம், உயிரின் இயக்க மையம், உயிரின் அலையாகிய சீவகாந்த ஆற்றல் நினைவு பெற்றுள்ள மையம், வித்து சக்தியின் தலைமை அகம் என்று சொல்லக்கூடிய மூலாதார மையத்திற்குள்ளாக மனம் முழுவதுமாக லயமாகி நிற்கிறது. அஸ்வினி முத்திரை என்ற நரமுக பயிற்சியினை துவங்க இருக்கின்றோம். 1 2 3 4 என்று சொல்லும்போது மலத்வாரத்தை உள்முகமாக படிப்படியாக சுருக்கி, 4 என்று சொல்லும்பொழுது நன்கு இறக்கி, ரிலாக்ஸ் என்று சொல்லும்பொழுது இயல்பு நிலையிலே விட வேண்டும். 1 2 3 4 relax. 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 மீண்டும் மனதை மூலாதார மையத்திற்குள்ளாகவே நிலைக்கச் செய்கின்றோம்.
பெற்றுள்ள மனதை பாதத்திலிருந்து உச்சி வரை உடலுக்குள்ளாக லயமாக செய்து உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் அமைதியையும் இனிமையையும் ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய உடல் தளர்த்தல் பயிற்சியினை செய்ய இருக்கின்றோம். மூலாதாரத்தில் நிலை பெற்றுள்ள மனதை பாதங்களில் செலுத்தும். பாதங்களை நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. கணுக்கால்களை முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. எண்ணெய் கால்களை முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. முழங்கால்களை நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. தொடை பகுதிகளை முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு.
அடிவயிற்று பகுதியை முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக கொண்டிருக்கின்றன. உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. வயிற்று பகுதியை முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. மார்பு பகுதி முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. பகுதி தொடங்கி இரு கைகளையும் முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. கழுத்து பகுதியை முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உள் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு.
தலைப்பகுதியில் முழுவதுமாக நன்கு தளர்த்தி கொள்கின்றோம். இந்த பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செல்கள் அனைத்தும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. பாதம் வரை உடல் முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், நீரோட்டம் இவை சீராக இனிமையாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உடல் உறுப்புகள் அனைத்தும் போதிய பலமும் வலிமையும் சக்தியும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உடல் செல்கள் முழுவதும் புத்துணர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதங்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கணுக்கால்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எண்ணெய்க்கால்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முழங்கால்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. துடை பகுதிகள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடிவயிற்று பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வயிற்று பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மார்பு பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தோள் பகுதி மற்றும் கைகள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கழுத்து பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தலைப்பகுதி முழுவதும் ஓய்வு பெற்றுக் செல்களும் இந்த செல்களின் இயற்பாய் உள்ள அனைத்து உடல் உறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமைதி பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சக்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வலிமை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆரோக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனந்தம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உடலோடு மனம், மனதோடு உடலும் இரண்டர கலந்து கரைந்து இந்த அமைதியான நிலையில் மெல்ல உறங்க தொடங்குகின்றோம். இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து உறக்க நிலைக்கு செல்கின்றோம். அமைதியான உறக்கம், ஆரோக்கியமான உறக்கம், ஆனந்தமான
எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினம் உடல் நலம் நேராயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வரும். வாழ்க வளமுடன். மெதுவாக கை கால் விரல்களை அசைத்து உடலை உணவாக்கிக் கொள்வோம். இரு உள்ளங்கைகளையும் மென்மையாக தேய்த்து கண்களில் ஒற்றி முகத்தை கருவி கண்களை பிடித்து